அனைவருக்கும் வணக்கம் மக்களே. மெயினாக ஐயா டிடிவி தினகரன் ஐயா ஒன்று சொல்கிறத தான் செய்யணும், இல்லை செய்கிறத தான் சொல்லணும். எங்கள் அண்ணன் பாணியில் சொல்ல போனால் அதுதான் உண்மை. தூக்குப்பாட்டி தொங்குறேன்னு சொன்னீங்கல்ல, எடப்பாடி ஐயா அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்பதற்கு பதிலாக தூக்கு போட்டுன்னு தொங்குவேன்னு சொன்னல, ஏன் ஐயா இன்னும் தொங்கலை? இதுக்கு பதில் சொல்லுங்கள். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம், எங்கள் கொள்கை எதிரி உடலங்காதிரின்னு பேசிட்டு இருக்காரு. அண்ணா அவருக்கு பிடிக்கலன்னா திமுக போயிட்டு தேவையில்லாம வந்து அண்ணாவெல்லாம் எங்க மறந்துட்டு வந்துருக்காங்க. நாங்க எப்படி மறப்பாங்க? அண்ணாவை தமிழ்நாடு மறக்குமா? புதுசா வந்துட்டு அண்ணாவை பத்தி பேசிட்டு சிரிப்பா இருக்கீங்க. ஏதோ நடிகர் அவருக்கு மாப்பிள்ளை தெரியுங்க, எதாவது செய்வாங்க. நீங்க மாநில தேர்தலுக்கு போட்டி போடுங்க, நீங்க ஆட்சி அமைச்சு பாருங்க. அவங்க முதல்ல வெளில வாங்க சார். முதல்ல வந்து வெளியில வந்து ஊடகங்களை சொன்னீங்க சார். அவங்கதான் உங்களுக்கு ஒரு நாட்டு நடப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஊடகங்களை சொன்னீங்க. நீங்க வந்து ஒரு இண்டோர்ல உட்காந்துட்டு இல்லை மாநாடுங்கிற பேர்ல எங்கேயும் ஆளுகளை கூட்டி வச்சுட்டு ரசிகர் கூட்டம் நடத்துறீங்க. டிடிவி தினகரன், உங்கள் அரசியல் வந்து ஊழலுக்கான அரசியல், போஸ்டிங்கான அரசியல், பதவிக்கான அரசியல், பணத்துக்கான அரசியல் தான் உங்கள் அரசியல். எங்கள் அரசியல் அப்படி இல்லை தலைவரை. ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு சாமானிய மக்களுக்கும் சென்று அடையக்கூடிய அரசியல் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம். எங்கள் தளபதி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான். அவர் பின்னாடி இருக்கிற நாங்கள் ஒட்டுமொத்த தொண்டர்களும் அப்படிதான் இருப்போம், அப்படிதான் செயல்பட்டுட்டே இருக்கும். என்ன புடலங்கா கிடலங்கா, ஏய் எங்களுக்கு பேச தெரியாது. புடலங்கா பீங்கா கண்டக்கா மயிருக்கா மாட்டக்காலாம் எங்களுக்கு சொல்ல தெரியாதா? டிடிவி தினகரன் அவர்களே, கொஞ்சம் மரியாதையாக பேச கற்றுக்க. ஃபஸ்ட்டு உட்காந்துன்னு பெருசாக பீத்தனலாம் நீ எனக்கு பதில் இதான் வேணும். தூக்கு பாட்டின்னு தானே தொங்குறேன்னு சொன்னேன். இதே மீடியா முன்னாடி ஊடகம் முன்னாலே சொன்னேன். ஏன் இன்னும் தொங்கலை? எப்படி நீங்கள் போய் வச்சிங்க கூட்டணி? அப்புறம் என்னையா பேசுகிறீங்க? என்ன பேசுகிறீங்க? ஊடகம் கிட்ட பேசுங்க ஐயா, ஊடகம் கிட்ட பேசுங்க ஐயா. நாட்டு நடப்ப சொல்லும். தெய்வமே டிடிவி தினகரன் அவர்களே, ஊடகம் என்பது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஊடகம் நம்மளை கேள்வி கேட்கும். அதை அவன் வீடியோவை வெளியிட்டானா அதில் 4 நோனை நொட்டைங்க ஒன்றை மாதிரி அழுகி போன அசிங்கம் பிடிச்ச அரசியல்வாதிங்க அதில் ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க. அது மக்களிடையே தவறான முறையில் கொண்டு போய் சேர்ப்பீங்க. அதுக்கு பேர் தான் ஊடகம். அவங்களுடைய டிஆர்பிக்கு பேர் தான் ஊடகம். அவங்க டிஆர்பி அவங்க வருமானத்துக்கு பேர் தான் ஊடகம். ஊடகத்துக்கிட்ட போய் சொல்லுங்கள், ஊடகத்துக்கிட்ட பேசுங்க. அப்போ தான் நாட்டு நடப்பை பற்றி. உங்களை மாதிரி கேவலவாதிகளாக இருக்க எங்கள் தளபதி விரும்பலை. எங்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயமாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைவார். மக்கள் அவர் பின்னாடி இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் பயம் வந்துடுச்சு. கூனி குறுங்கி கூத கும்பிடு போடுற கூமுட்டைகள்ல எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் தலைவரும் அப்படி இல்லை, அதை சார்ந்த தொண்டர்களும் அப்படி இல்லை. தலைவரை வேணாம். நாங்கள் விமர்சனம் செய்ய ஆரம்பித்தா வேற மாதிரி இருக்கும். தேவையில்லாதெல்லாம் பேசின்னு இருக்காதீங்க, புரியுதா? அவருக்கு பிடிச்சவங்க கோடிக்கணக்கான பேர் வெளில இருக்கான். தினகரன் அவர்களே, தினகரன் உங்களை மாதிரி வாய் உதர் விடுறவர்கள் எங்கள் தளபதி. சொல்கிறத தான் செய்வார், செய்யறதை தான் சொல்லுவார். அதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி விஜய். சிப